நம்ம ஐயா களி பூங்குன்றனார் சொன்னது மாதிரி ஒரு குடும்பத்து அட்ரஸ்ல ஒரு அப்பாவுக்கு 122 பிள்ளைய ஓட்டு போட்டிருக்கான். எங்க? பீகார்ல. எப்படித்தான் அந்த மனுஷன் பெத்தாரோ. உண்மையிலே அந்த 122 பிள்ளைகளும் ஓட்டு போட்டிருக்காங்க பாருங்க. மாட்டுக்கொட்டாய் அட்ரஸ்ல 420 பேர் வாக்காளர்கள். இதையெல்லாம் பவர் பிரசன்டேஷன், பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் போல ஒரு விஞ்ஞானி எப்படி தன் கண்டுபிடிப்பை அறிவியல் பூர்வமாக மெய்ப்பிப்பாரோ அதுபோல ஸ்மார்ட் போர்டு வைத்து அறிவியல் பூர்வமாக மெய்ப்பித்த தலைவர் தான் இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் அருமை சகோதரர் ராகுல் காந்தி. இந்த தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போய் சொன்ன உடனே அதே மாதிரி பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு அதிகாரி வந்து இப்படி 75 லட்சம் வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் இல்லை அப்படின்னு நிரூபிச்சு காட்டியிருக்கணும்ல. கர்நாடகாவில் இப்படி ஒரு தொகுதியில் முறைகேடு நடக்கவில்லை என்பதை நிரூபிச்சு காட்டணுமா வேணாமா தேர்தல் ஆணையம்? இன்னைக்கு ஹரியானால பிரேசில் நாட்டினுடைய மாடல் அழகி 40 இடத்துல ஓட்டு போட்டிருக்கு. அந்த அம்மா கண்ணீர் விட்டு அழுகுது. இந்தியாவில் என்னடா இப்படி ஒரு கூத்து, நம்ம போட்டோவை வச்சு ஹரியானாவில் ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்க விசாரிச்சிங்கன்னா நம்ம சைதாப்பேட்டில் இருக்க முனியமா 50 ஓட்டு போட்டிருக்காங்க ஹரியானாவில். எங்கேயாவது ஒரு போட்டோவை எடுத்து அதை ஓட்டா சேர்த்துருப்பான். நாங்கள்லாம் வாத்தியாராக இருக்கவங்களை என்னைக்காவது ஒரு நாள் தான் அதிகாரி ஆக்குவாங்க. எப்பன்னா தேர்தல் அதிகாரி செலெக்ஷன் டியூட்டி போடுவாங்க. அன்னைக்கு ஒரு மேட்சை போட்டு திண்டுக்கல் லியோனி தலைமை தேர்தல் அதிகாரி, அந்த ஒரு நாள் அதிகாரியாக இருக்கிறதுல அவ்வளோ சந்தோஷப்படுவான். அப்படித்தான் அம்மை நாய்க்குன்னு ஒரு தேர்தல் பூத்தில் நான் இருந்தேன். ஒரு கூடையை தூக்கிட்டு வந்தாங்க. சரி ஏதோ மாம்பழம் கொண்டு வர்றாங்க அதிகாரிக்குன்னு பார்த்தா கீழே இறக்குனா உள்ள ஒரு கிழவி உட்காந்துருந்துச்சு. யார்ராதுன்னு கேட்டால் ஐயா ஓட்டு போட வந்திருக்குங்க பாட்டி. அந்த பாட்டிக்கு சரியாக காது கேட்காது, அது எங்கே சொல்லுதோ அதுக்கு நீங்கள் ஓட்டு போட்டுருங்க அப்படின்னா அட்டை பெட்டிக்கிட்ட கொண்டு போய் கிளவி சொன்ன சின்னத்தில் ஓட்டு நான் குத்துனேன். இப்படி என்னவென்று தெரியாத அந்த பாட்டிக்கு கூட ஓட்டுரிமை அன்னைக்கு இருந்தது. அந்த பாட்டி உதயசூரியனுக்கு தான் போட சொன்னிச்சு, அதை இங்கே சொல்லக்கூடாது. காரணம் அது அந்த பாட்டி சொல்றதை எல்லா பூத் ஏஜென்ட்டும் சொல்லிட்டாங்க. அந்த அம்மா எங்கே போடுதோ அதிகாரி பார்த்து போட்டா ரைட்டுன்ட்டு அந்த அம்மா சொல்லுச்சு. உதயசூரியனுக்குன்னு இப்படி கையை வேற காட்டுச்சு, அதனால போட்டோம். பாருங்க செல்வ பெருந்தகை எவ்வளவு சயின்டிஃபிக்காக கேட்குறாரு பாருங்க, யாருக்கு ஓட்டு போட்டுச்சுன்னு சொல்லுங்க. அது மாதிரி இன்னைக்கு ஒரு பல நடைமுறைகளை கொண்டு வந்து தமிழ்நாட்டை எப்படியாவது கைப்பற்றி விடலாம் என்று நினைக்கின்ற பாரதிய ஜனதா கடைசியில் மதத்தை பின்பற்றுகின்ற உரிமையின் மீது கை வைத்து திருப்பரங்குன்றத்தில் சிக்கந்தர் பாபா கோயில் மேல கை வச்சாங்க. முருகன் மாநாடு நடத்தி பார்த்தாங்க. அடுத்த நாள் திருப்பரங்குன்றத்தில் ஊர்வலம் எப்படி வந்துச்சுன்னா நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர் கந்தனுக்கு அரோகரா ரெண்டையும் சேர்ந்து கோஷம் போட்டுக்கிட்டு வர்றதை பார்த்துட்டு நம்ம பாட்சா இனிமே பழிக்காதரான்ட்டு மதத்தை பின்பற்றுகின்ற உரிமையை பறித்தார்கள், குடியுரிமையை பறித்தார்கள், பேச்சுரிமையை பறித்தார்கள். நமது மாண்புமிகு துணை முதலமைச்சர் அன்பு தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜாதி மத பேதத்தை உருவாக்கும் சனாதனத்தை எதிர்த்து கொடுத்த குரலுக்கு அவர் தலைக்கு 10 லட்சம் ரூபான்ட்டு பேச்சுரிமையை பறித்தார்கள். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசிக்கு மனிதனை கடிக்கின்ற உரிமையை போல் வாக்குரிமையை பறிக்கின்ற உரிமையை ஒரு செயலை இன்று பாஜக செய்து கொண்டிருக்கிறது. ஒரு விஷயத்தை நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அமைதியா இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு மனைவி கணவன்கிட்ட ஏயா நம்ம பிள்ளையெல்லாம் அப்படி கெட்டு நாசமா போகுது, ஏதாவது கவனிக்கிறியா அப்படின்னு அப்படியே உட்காந்துருந்தான்னா அவன் ரொம்ப ஆபத்தான ஆள். அல்லது மனைவியை புருஷன் கண்ட மேனிக்க திட்டுறப்ப அந்த அம்மா அமைதியா இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா என்னைக்கு இருந்தாலும் புருஷனை விஷம் வச்சு கொல்ல போகுதுன்னு அர்த்தம். படபடன்னு பேசுறவங்க யாருக்கும் துன்பம் செய்ய மாட்டாங்க. ஒரு தேர்தல் ஆணையம் எந்த விதமான ரிஃப்ளெக்ஷனை இல்லாமல் இருப்பதற்கு காரணம் ராகுல் காந்தி அவர்கள் சொல்வது 100% நியாயம் என்பது இன்று இந்திய மக்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம். இந்த வாக்குரிமையை பறிக்கின்ற இந்த முறைகேடான செயலுக்கு முதலில் குரல் கொடுத்த
ஒரே முதலமைச்சர், இந்தியா கூட்டணியை உருவாக்கிய நம் தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 2026 7வது முறையாக மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என்ற உறுதியை இந்த நேரத்தில் சொல்லி எஸ்ஐஆரை முழுமையாக எதிர்ப்போம் என்று சொல்லி காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தமிழ் மாநில தலைவர், காங்கிரஸ் இயக்கத்தினுடைய தமிழ் மாநில தலைவர், அன்பிற்கு மரியாதைக்குரிய அருமை சகோதரர் செல்வ பெருந்தை அவர்கள் மாபெரும் எழுச்சியுரை ஆற்றி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நிறைவு செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.